வார்த்தையை சபைக்கு ஆண்டவர் தம்முடைய வார்த்தையை தெரியப்படுத்தும்படி அப்படியே நம்ம பயபக்தியோடு காத்திருக்கலாம். இருதயங்களை கர்த்தருடைய சமூகத்திற்கு நேராக்குவோம். தகுதிப்படுத்துகிற கர்த்தர் எங்கள் தகுதி தேவனாலே உண்டாயிருக்கிறது. நம்ம ஒண்ணுமே இல்லை, நாங்க ஒன்றும் இல்லை ஆண்டவரே. அடியாளை தாழ்த்துங்க, மறைத்து கொள்ளுங்கப்பா. எவ்வளவு வேணும் நீங்க பெருகணும் ஆண்டவரே, நான் சிறுகணும் ஆண்டவரே, என்ன அப்படியே பிளைண்ட் ஆக்கிருங்க. நீங்க என்ன செய்யணும்னு விரும்புறீங்களோ இது உங்க பாத்திரம் ஆண்டவரே, இது உங்க பாத்திரம் ஆண்டவரே. அப்பா தகப்பனே, அந்த பொக்கிஷத்தை மண் பாண்டங்களிலே நாங்க பெற்றிருக்கிறோம்ப்பா. பொக்கிஷத்தை நீங்க எடுத்து கொடுங்கப்பா, நீங்க எடுத்து கொடுங்கப்பா. வந்திருக்கிறவங்களோட ஆண்டவரே இருதயங்கள் தெரியாதுப்பா, அவங்களுடைய சூழ்நிலை தெரியாது, அவங்களுடைய வேதனை எனக்கு தெரியாதுப்பா. ஆனா ஆவியானவருக்கு தெரியும்பா, ஆவியானவருக்கு தெரியும். நீங்க பேசிருங்க, நீங்க பேசிருங்க. தாழ்த்தி உங்க கரத்தில் அர்ப்பணிக்கிறோம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். அல்லேலூயா. ஆண்டவர் ஒரு வார்த்தையை கொடுத்தாரு, நுகம் என்கிற ஒரு வார்த்தை. நுகத்தின் காரியங்கள் ஆண்டவர் அப்படியே அந்த காரியங்களோடு இடைப்பட்டு கொண்டிருந்தார். இரவு முழுவதும் அப்படியே அந்த காரியங்கள் அப்படியே தூங்காமல் இருந்ததுனால என்ன கொடுக்கலாம் அப்படிங்கும்போது அப்படியே சும்மா நான் படுத்திருக்கிறேன். இருதயம் ஆவியானவரோட அந்த காரியங்களை குறித்து அப்படியே கேட்டுகிட்டே இருக்கு. வார்த்தை நுகம் என்கிற காரியம் தான் திரும்ப 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 ஆவியானவர் அதை அப்படியே உணர்த்தி கொண்டே இருந்தார். இந்த மாதம் ஆண்டவர் நமக்கு கொடுத்த வாக்குத்தத்த வார்த்தை என்னன்னு சொன்னால், யோவேல் 2ஆம் அதிகாரம் 25வது வசனத்தில் ஆண்டவர் அருமையான ஒரு வாக்குத்தத்தத்தை நம்மளுக்கு கொடுத்தாரு. என்ன வசனம் அப்படின்னு சொன்னால், நான் உங்களிடத்தில் அனுப்பின என் பெரிய சேனையாகிய வெட்டு கிளிகளும் பச்சை கிளிகளும் முசுக்குட்டை பூச்சிகளும் பச்சை புழுக்களும் பட்சித்த வருஷங்களின் விளைவை உங்களுக்கு திரும்ப அளிப்பேன். ஆண்டவர் கொடுத்த வாக்குத்தத்த வார்த்தை. அந்த விளைவை பச்சை புழு கெடுத்துருச்சு உங்களுடைய நன்மைகளை. ஆமாம், ஒவ்வொன்றா கெடுத்துட்டு வருது. பச்சை புழு என்ன பண்ணுது அப்படின்னு சொன்னால், வெட்டுக்கிளி, பச்சை கிளி, முசுக்குட்டை பூச்சி, ஆமாம் பச்சை புழு, இது எல்லாமே உங்களுடைய விளைவை என்ன பண்ணிருச்சு அப்படின்னா பட்சித்து போட்டுருச்சு, பட்சிச்சிருச்சு. அதெல்லாம் நான் என்ன செய்ய போகிறேன் அப்படின்னா அதையெல்லாம் திரும்ப நான் உங்களுக்கு கொடுக்க போகிறேன்னு அப்பா சொல்கிறாரு. அதே போல் இந்த நாளில் ஆண்டவர் நம்மோடு கூட பேசுகிற வார்த்தை என்ன அப்படின்னு சொன்னால், நுகம் என்கிற தலைப்பிலே ஆண்டவர் இடைப்படுகிறார். நுகத்தை சுமந்து நம்முடைய தோள்கள் வலித்து பாருங்க. ஆண்டவர் அதை உறுதிப்படுத்தும்படியாக நம்மளுக்கு அந்த 66வது சங்கீதத்தில் இடுப்பின் மேல் வருத்தமான பாரத்தை ஏற்றினீர் என்ற வசனத்தை நம்ம பார்த்தோம். ஆண்டவர் அப்படியே ஆவியானவர் அதை கன்ஃபார்ம் பண்ணி கொடுக்குறாரு. அப்போ சில நுகங்கள், சில வருத்தங்கள் நமக்கு சுமத்தப்படுகிறது. நம்முடைய நன்மைகள் அங்கே போகிறது. எப்படி பச்சை கிளி, அந்த பச்சை புழு, வெட்டுக்கிளி, முசுக்குட்டை பூச்சிகள் நம்முடைய அந்த பிரயாசங்களை, நம்முடைய விளைவை கெடுத்து போடுகிறதோ, அப்படியாக சில நுகங்கள் நம்மேல் சுமத்தப்படும் போது, சில காரியங்கள் நம்மேல் திணிக்கப்படும் போது, நம்முடைய அந்த காரியங்கள் எல்லாம் அப்படியே பட்சிக்கப்பட்டதை போன்ற ஒரு சூழ்நிலை. அப்படியே நம்மளுடைய காரியங்கள் எல்லாம், நன்மைகள்லாம் அப்படியே முடிஞ்சிருச்சு, அவ்வளோதானா அப்படிங்கிறத போன்ற ஒரு நிலைமை அப்படியாக காரியங்கள் நடக்கிறது. ஆனால் ஆண்டவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, அந்த நுகத்தை நீ சுமக்கிற உண்மைதான். அந்த நுகத்தை சுமந்து உன்னுடைய காரியங்கள் எல்லாம் பட்சிக்கப்பட்டுருச்சு நீ நினைக்கிற. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, அந்த பட்சித்த வருஷங்களின் விளைவை உங்களுக்கு நான் திரும்ப கொடுப்பேன், ரெட்டிப்பா நான் உங்களுக்கு கொடுப்பேன். யோபு எப்படி அந்த ஓட்டை எடுத்து சுரண்டி கொண்டு எல்லாத்தையும் இழந்து கொண்டு உட்கார்ந்துருந்தாரோ, மொத்த பரலோகமும் அங்கே அவரை பார்த்ததோ, ஆண்டவர் அப்படியே பார்க்கிறாரு. வாயினால் இவன் தூசிப்பானான், பிசாசு பார்க்கறான், மனைவியை ஏவி விடுறான். தேவனை தூசித்து நீ ஜீவனை விடும் என்று மனைவி சொல்றா. ஆனாலும் என் ஆவி பிரியும் வரைக்கும் உத்தமத்துல உறுதியா நிற்பேன்னு யோபுவினிடத்திலிருந்து வார்த்தை வருது. நான் உத்தமத்தில் உறுதியாய் நிற்பீரோ அப்படின்னு அவ கேட்குறா. பின் வருகிற வார்த்தைகளிலே யோபு சொல்கிறாரு. ஆனால் பின்னாடி என்ன நடக்குது தெரியுமா? பட்சித்த வருஷங்களின் விளைவு 2 மடங்கான ஆசீர்வாதம். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். அதே மனைவி மூலமாக மிக 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 அழகான 10 குழந்தைகள் ஆண்டவர் கொடுக்குறாரு. 3 குமாரத்திகள் பிறக்கிறாங்க. ஆமாம், 7 குமாரர் பிறக்கிறாங்க. தேசத்தில் எங்கும் யோபுவின் பிள்ளைகளை போல அழகான பிள்ளைங்க இல்லையாமா. அருமையான பிள்ளைங்களை ஆண்டவர் கொடுத்து சகோதரர்களுக்கு நடுவிலே தகப்பன் சுதந்திரம் கொடுக்குறான். அப்படிப்பட்ட ஒரு பெரிய ஆசீர்வாதம் எல்லா தேசத்தில் பேசுகிறாங்க. தெரியுமா உனக்கு விஷயம்? யோபுக்கு 10 குழந்தைங்க பிறந்துட்டாங்களாமா. அப்படியா? ரொம்ப அழகாக இருக்காங்களாமா. சரி, நம்ம போய் பார்த்துட்டு வரலாமா? பிள்ளைங்களாம் ரொம்ப அழகாக இருக்கிறாங்க. கூட்டமாக வந்திருப்பாங்க. இல்லை, யோபுவினுடைய குமார்த்திகளை பார்க்கறதுக்கு பெண்களே போட்டி போட்டு வந்திருப்பாங்க. ரொம்ப அழகான பிள்ளைங்களாமா. தேசத்தில் எங்கேயுமே அந்த மாதிரி பிள்ளைங்க இல்லையாமா. இப்போ பாருங்க, ஆண்டவர் ஒரு மனுஷனை உயர்த்தணும் அப்படின்னு நினச்சா, பட்சித்த வருஷங்களின் விளைவை கொடுக்கணும்னு நினச்சிட்டாருன்னா அதுதான் யோபு சொல்லுவார், தேவரீர் செய்ய நினைத்தது ஒருபோதும் தடைபடாது. ஆனால் சில நேரத்தில் இந்த நுகத்தை சுமக்கிறதுக்கு தான் நம்மளுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. எடுத்து வைத்த வசனம் என்ன அப்படின்னு சொன்னால், இந்த வார்த்தைக்கு ஆக நான் எடுத்து வைத்த வசனம் என்னென்னா, புலம்பல் 3ஆவது அதிகாரத்தில் பாருங்கள், நமக்கு அந்த வார்த்தை இருக்கிறது. 27வது வசனம்,
தன் இளம் பிராயத்தில் நுகத்தை சுமக்கிறது மனுஷனுக்கு நல்லது. அவரே அதை தன்மேல் வைத்தார் என்று அவன் தனித்திருந்து மௌனமாயிருக்க கடவன். நம்பிக்கைக்கு இடமுண்டோ என்று தன் வாயை தூளில் நுழுந்துவானாக. தன்னை அடிக்கிறவனுக்கு தன் கன்னத்தை காட்டி நிந்தையால் நிறைந்திருப்பானாக. இளம் பிராயத்திலே நுகத்தை சுமக்கிற ஒரு கூட்டம். உடனே நம்ம கண்ணு முன்னாடி யார் வருவான்னா யோசேப்பு தான் வருவார். சந்தேகமே வேண்டாம், சந்தேகமே இல்லை, யோசேப்பு வருவார். இளம் பிராயத்திலே 17 வயசு. இஸ்மவேலர்களிடத்திலே தன்னுடைய சகோதரர்களால் 20 வெள்ளிக்காசுக்கு விற்கப்படும் போது யோசேப்பினுடைய வயது 17 வயசில் விற்கப்படுறாரு. 17 வயசில் விற்கப்பட்டு கிட்டத்தட்ட அவர் இருக்கிற அந்த வருஷங்கள் 30 வயசில் தான் உயர்த்தப்படுறாரு. அப்போ கணக்கு போட்டுக்குங்க, 17 வயசுலேருந்து 30 வயசுல தான் அவருக்கு அந்த உயர்வு வருகிறது. அந்த ஸ்தானத்தில் போய் உட்கார்றாரு தேசத்தின் அதிபதியாக. அது வரைக்கும் பட்ட பாடுகளுக்கு அளவில்லை. அப்போ சொப்பனம் இருக்குது, தரிசனம் இருக்குது, காரியங்கள் இருக்குது, ஆமாம் எல்லாமே இருக்குது. ஆனால் சில பச்சை கிளிகளும் வெட்டு கிளிகளும் பச்சை புழுக்களும் விளைவுகளை பட்சித்து போடுகிறது. சில நுகங்கள் அவனுக்கு கொடுக்கப்படுகிறது. அப்படியே அந்த கிளைமாக்ஸே மாறுது, அப்படியே அந்த சீனே மாறுது. தகப்பன் சொல்கிறாரு, போய் உன் சகோதரர்களை பார்த்துட்டு வா. தோத்தானிலே போய் அவர்களை கண்டுபிடிக்க போகிறான். தகப்பனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சு தான் போகிறான். அப்பா சொல்கிறாரு, யாக்கோபு அனுப்புகிறாரு, எங்கள் அப்பாவுக்கு நான் கீழ்ப்படிவேன், ரொம்ப பிடிச்ச பையன், பல வருடம் அங்கேயே போட்டுட்டு ஜாலியாக பாட்டு பாடிட்டு அப்படியே தோத்தானிலை போய் அவர்களை கண்டுபிடிச்சா அவங்க என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா அவனுடைய வாழ்க்கையவே திசை திருப்பிட்டாங்க. 17 வயசுல யாக்கோப தகப்பனை, அன்பான தகப்பனை, நேசித்த தகப்பனை அப்படியே பிரியறான். அதுக்கு பின்னாடி அவன் கானானுக்கு போகவே இல்லை. பாருங்க, யோசேப்பினுடைய சரித்திரத்தை எடுத்து படிச்சு பாருங்க. பின்னாடி கானானுக்கு போகவே இல்லை, யோசேப்பு போகல. ஆனால் ஒரு காரியத்தை யோசேப்பு செய்வார், தேவன் கண்டிப்பாக உங்களை சந்திப்பார். எலும்புகளை தூக்கிட்டு போங்க, என் எலும்புகளை எடுத்துகிட்டு போங்க கட்டளை கொடுத்துட்டு அதே மாதிரி எலும்புகளை எடுத்துகிட்டு வருவாங்க. கர்த்தர் நல்லவர். அப்போ பாருங்க, சில காரியங்களை தேவ பிள்ளைகள் விட்டு கொடுக்குறாங்க, நுகத்தை சுமக்கிறாங்க. நுகத்தை சுமந்தாதான் ஆசீர்வாதம். நான்லாம் நுகத்தை சுமக்க மாட்டேன். இப்போ இருக்கிற யங்ஸ்டர்ஸ்லேருந்து எல்லாருக்குமே என்ன ஒரு காரியம்னா, நுகம்லாம் நான் சுமக்க மாட்டேங்க. அது எப்படிங்க? இன்னும் சில ஆவிக்குரியவர்களுக்கு சரியான ஒரு புரிதல் இல்லை. அவர்களே கேள்வி கேட்குறாங்க, என்னன்னா, எங்க நீங்கள் கிறிஸ்தவங்களாக இருக்கிறீங்க, ஆண்டவர் உங்களுக்காக எல்லாத்தையுமே சிலுவையில் ஜெயிச்சிட்டாரு, சுமந்துட்டாரு, நீங்கள் எங்கே இவ்வளோ கஷ்டப்படணும்? நீங்கள் வேணால் நீங்கள் ஆண்டவர்கிட்ட கேட்டு பாருங்கள், உங்ககிட்ட ஏதாவது தப்பு இருக்கும். யோபுவினுடைய சிநேகிதர்கள் சொன்ன மாதிரி, யோபுவினுடைய சிநேகிதர்கள் சில வார்த்தைகளை சொன்ன மாதிரி, சில நேரங்களிலே சில மறைவானவைகள் தேவனுக்கே உரியவைகள். சில திரைமறைவிலே சில காரியங்கள் நடக்கிறது, நம்முடைய வாழ்க்கையிலே நடக்கிறது. ஏன்னு தெரியாது, குழப்பமாக இருக்கும், எதனாலன்னு தெரியாது. சாபமா அப்படின்னு நினைப்போம், பாவமான நினைப்போம், எல்லா காரியத்தையும் செய்வோம். ஆனால் திரைமறைவிலே சில ரகசியமான சில காரியங்கள் நடந்து கொண்டிருக்கும். அங்கே தெரியாது, பரலோகத்துக்கு அந்த கணக்கு தெரியும், என்ன ரகசியம்னு தெரியும். யோபு அப்படியே குழம்புனாலும் ஒரு நிதான யோபுவுக்கு இருந்தது. என்னன்னா, சர்வ வல்லவர் தான் இதை செஞ்சாரு, அவர் தான் இதை செஞ்சார். யோபுவுக்கு ஒரு அறிவு இருந்தது. சாத்தான் அப்படின்ற அந்த வார்த்தையை உச்சரிக்கவே இல்லை, சொல்லவே இல்லை. சாத்தான் என்னை பண்ணுனா அப்படிங்கிற வார்த்தையை யோபு சொல்லவே இல்லை. ஆண்டவர் இதை பண்ணினாரு, அனுமதிச்சாரு. அந்த ஒரு நிதானம் யோபுவினுடைய வாழ்க்கையில் காணப்பட்டுச்சு. இன்னைக்கெல்லாம் நம்ம சின்ன காரியம் வந்தால் கூட உடனே சாத்தான் பண்ணிட்டான், சாத்தான் உள்ளே வந்துட்டான். இல்லை, ஆவிக்குரியவங்க சாத்தானை பயன்படுத்துகிற மாதிரி யாருமே பயன்படுத்துறதில்ல. அவனே போய் ஆண்டவர்கிட்ட அழுகிறான், முறையிடுறான், நம்ம ஒன்றுமே பண்ணலைங்க ஆண்டவரே, உங்கள் பிள்ளைங்க நீ ரொம்ப குற்றப்படுத்திட்டு இருக்காங்க. ஆனால் ஆக்சுவலாக என்னென்னா, குற்றப்படுத்துகிறவன் அவன் தான். ஆனால் இங்கே காரியமே மாறிப்போச்சு. அவன் போய் ஆண்டவர்கிட்ட குற்றப்படுத்துகிற அளவுக்கு இங்கே குற்றச்சாட்டுகள் அவனுக்கு விரோதமாக வந்துட்டு இருக்குது. இவங்க நேரத்தில் எந்திரிக்கிறதுல ஆண்டவரே, அவன் போய் ஆண்டவர்கிட்ட ரிப்போர்ட் பண்ணிட்டு இருப்பான். யோசிச்சு பார்த்தா, இவங்க நேரத்தில் எந்திரிக்கிறதுல ரொம்ப நேரம் படுத்து தூங்கிட்டு பஸ்ஸு போயிருச்சு, ஐயோ இந்த சாத்தான் பஸ்ஸை அனுப்பிட்டான்னு சொல்கிறாங்க, நான் ஒன்றுமே பண்ணல ஆண்டவரே, அப்படியாக சூழ்நிலைகள் இருக்குது. ஆனால் யோபு சொல்கிறாரு, சர்வ வல்லவர் இதை எனக்கு அனுமதிச்சார். சர்வ வல்லவர், பாருங்க, இந்த வார்த்தையை யார் சொன்னா? நகோமி சொன்னா இந்த வார்த்தையை. சர்வ வல்லவர் எனக்கு மிகுந்த கசப்பை கட்டளையிட்டார். அப்போ இவங்களுக்கெல்லாம் ஒரு புரிதல். ஏன் ஆண்டவர் அவங்களை உயர்த்தினார் தெரியுமா? ஏன் அவர்களை உயர்த்த முடிஞ்சது தெரியுமா? நகோமிக்கு ஒரு ஆண் பிள்ளை பிறந்தது. பெத்தது யாரு? ரூத்து. ஆனால் அயல் வீட்டுக்காரிகள் என்ன பண்ணுறாங்க? பேரே அவங்க தான் வைக்கிறாங்க. வசனத்தை எடுத்து படித்து பாருங்கள், ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கும். சில வசனங்களெல்லாம் அப்படியே நம்மளை நிறுத்திடும், கிறிஸ்டோ கை தட்டுறான், நம்மளை அப்படியே நிறுத்திடும். சில வசனங்களெல்லாம் என்ன அப்படின்னா, அப்படியே நின்று பார்க்க வைக்கும். அயல் வீட்டுக்காரிகள் தான் ஓபேத் அப்படிங்கிற பேரை வைக்கிறாங்க. நகோமிக்கு ஒரு ஆண் பிள்ளை பிறந்தது அப்படின்னு சொல்லிட்டு அதை வளர்க்கிற தாயாக மாறினா. அவ சொன்ன வார்த்தை என்னென்னா, சர்வ வல்லவர் எனக்கு மிகுந்த கசப்பை கட்டளையிட்டார். இவங்களுக்கெல்லாம் ஒரு புரிதல் இருந்தது. எனக்கு என்னோடய வாழ்க்கையில் ஆண்டவருடைய அந்த கரம் இல்லாமல் என்னை யாரும் டச் பண்ண முடியாது. இன்றைக்கி கிறிஸ்தவர்களுக்கு தேவையான ஒரு அறிவு, அவர் அனுமதிக்காமல் நம்ம வாழ்க்கையில் ஒன்றுமே நடக்காது. இதுதான் அப்பா நம்மளுக்கு சுவிசேஷ புத்தகத்தில் சொல்லிக் கொடுப்பாரு. அவர் சித்தமில்லாமல் தலையிலிருந்து ஒரு மயிராகிலும் கீழே விழுகாது. எல்லாமே எண்ணப்பட்டிருக்கிறது. தூதனுக்கு தான் வேலை ஜாஸ்தி. முடி கொட்டும் போது நம்ம நினச்சிக்க வேண்டியதான், அவனுக்கு தான் வேலை ஜாஸ்தி. நான் தான் எண்ணி எழுதணும், அவனுக்கு தான் கஷ்டம். பணிவிடை ஆவி அவன் தானே, அவன்
தான் கஷ்டப்பட்டு எண்ணி எண்ணி எழுதிட்டு இருக்கணும். அதனால அவன் போய் சொல்லுவான், எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கு ஆண்டவரே, நீங்கள் கொஞ்சம் ஸ்டாப் பண்ணுங்க, ரொம்ப அவங்களுக்கு முடி கொட்டிட்டு இருக்கு, கொஞ்சமாக கொட்டட்டும், என்னால் எண்ண முடியலன்னு சொல்லி. அவனுக்கு தான் கஷ்டம், நமக்கு என்ன? ஆமாம், கர்த்தர் நல்லவர். அப்படியான ஒரு புரிதல், ஒரு அறிவு நமக்கு உண்டாகணும். கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. அப்போ இந்த நுகத்தை சுமக்கும் போது இருக்கிற அந்த பீரியடில் தான் பிசாசு என்ன செஞ்சிருவான் அப்படின்னா கன்ஃபியூஸ் பண்ணி விட்டுருவான். அவனை நம்ம கன்ஃபியூஸ் பண்ணணும். யோபு அந்த வேலையை செஞ்சார். யோபு அந்த வேலையை அழகாக செய்வார் பாருங்க. இவன் பார்த்துட்டே இருக்கிறான். அந்த 42 அதிகாரம் வரைக்கும் ஒன்றுமே அவனால் கண்டுபிடிக்க முடியல. அவன் மண்டை காஞ்சிருச்சு அவனுக்கு. அவன் பார்க்குறான், அவனுக்கே ஓ அப்படின்னு மண்டையை பிச்சுட்டு ஓடுற அளவுக்கு யோபு இங்கே பேசுகிறாரு. ஒவ்வொரு வார்த்தையாக அவன் ஊத்து 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 கவனிக்கிறான். பத்தாததுக்கு நண்பர்களை தூண்டி விடுறான், அந்த காரியங்களை தூண்டி விடுறான். அங்கே யோசேப்புடைய வாழ்க்கையில் போய் அவன் விளையாடலான்னு பார்க்குறான். இங்கே யோசேப்பும் ஒன்றுமே கண்டுபிடிக்க முடியல, இங்கே யோபும் ஒன்றுமே கண்டுபிடிக்க முடியல. ஒரு வார்த்தையுமே வரமாட்டேங்குது. மனைவி பேசுகிறா, நண்பர்கள் பேசுகிறாங்க, எல்லாம் பேசுகிறாங்க. ஆனால் ஒரு நிமிஷம் கூட யோபு வாயிலிருந்து வரல. என் ஆவி அப்படியே அந்த உத்தமத்தை விடாது இருக்கும். ஆவி பிரியற வரைக்கும் நான் உத்தமத்தை விட மாட்டேன். அவனுக்கே அப்படியே கன்ஃபியூஸ் ஆயிடுது. தேவனுடைய பிள்ளைகள் அவனை கன்ஃபியூஸ் பண்ணுற அளவுக்கு, ஆமாம், பலவானை முந்தி கட்டக்கூடிய அளவுக்கு வாயிலிருந்து அந்த காரியங்கள் மட்டும் வந்துடவே கூடாது. அதனால தான் வசனம் சொல்லுகிறது, மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்குது. நீங்கள் என்ன விரும்புகிறீங்களோ அதான் உங்களுக்கு கிடைக்கும். இந்த நுகத்தை சுமக்கும் போது மட்டும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்குங்க. நுகத்தை சுமக்கும் போது கவனமாக இருந்துக்குங்க. இளம் பிராயத்திலே நுகத்தை சுமக்கிறது மனுஷனுக்கு நல்லது. மிக அழகாக ஒரு மனுஷனை நம்ம அடையாளம் காட்டலாம். யார் அப்படின்னு சொன்னால், யோசேப்பு இருக்கிறாரு, எல்லாமே இருக்கிறாங்க, தாவீது இருக்கிறாங்க, எல்லாத்தையும் நம்ம சொல்லலாம். ஆனால் ரொம்ப அதிகமாக யாரை தெரியுமா நான் நினச்சி பார்ப்பேன் இந்த விஷயத்தில்? யார் அப்படின்னா மோசே தான். 40 வயசில் எவ்வளோ அப்படியே அந்த வாலிபத்தினுடைய அந்த காரியங்கள் இருக்கும்போது எகிப்தினுடைய சகல கலைகளையும் கற்று தேர்ந்து யோகபத் பாலோடு சேர்த்து அவள் வெறும் அப்படியே பால் மட்டும் ஊட்டியிருப்பாளா? இல்லை, யெகோவா தேவனுடைய அந்த அன்பையும் அந்த தன்னுடைய ஜனங்களுடைய சிறுமையையும் ஊட்டி அவன் அப்படியே அதில் வளர்ந்து நான் தான் இஸ்ரவேலை ரட்சிக்க போகிறவேன்னு சொல்லி அதுலேயே அப்படியே வளர்ந்த அந்த மனிதனுக்கு அந்த ஜனமே எதிர்த்து நிற்கும்போது என்ன நடக்கிறது அப்படின்னா தரிசனத்தை விட்டுறான், காரியங்களை விட்டுறான், ஓடி போக வேண்டிய ஒரு சூழ்நிலை. ஏன்னா அப்பா அந்த இடத்துல அவன் எழும்ப வேண்டிய அந்த ஒரு காரியத்தை நான் தான் ரட்சிக்கணும் அப்படிங்கிற ஒரு வெறி அவனுக்குள்ள இருந்தது. ஆனால் நேரம் அது அல்ல, வேலை அது அல்ல. அவன் ஓடி போனான் என்ற காரியத்தை நம்ம பார்க்கிறோம். அவன் பயந்து ஓடி போறான். ஆனால் வசனம் சொல்லுகிறது பாருங்க, அநித்தியமான பாவ சந்தோஷத்தில் அவன் சந்தோஷப்படல. எபிரேயர்ல சொல்லப்பட்டிருக்கிற அந்த வார்த்தை பாருங்க, அநித்தியமான பாவ சந்தோஷங்களை அனுபவிப்பதை பார்க்கிலும் தேவனுடைய ஜனங்களுடைய துன்பத்தை அனுபவிப்பதையே தெரிந்து கொண்டு இனிவரும் பலன் மேல் நோக்கமாயிருந்து எகிப்தில் உள்ள பொக்கிசங்களிலும் கிறிஸ்துவின் நிமித்தம் வரும் நிந்தையை அதிக பாக்கியம் என்று எண்ணினான். விசுவாசத்தினாலே அவன் அதரிசனமானவரை தரிசிக்கிறது போல உறுதியாயிருந்து ராஜாவின் கோபத்துக்கு பயப்படாமல் எகிப்தை விட்டு போனான். ரிஷபரவ ஹalleluya, ஹalleluya. கர்த்தர் நல்லவர். அப்ப ராஜாவின் கோபத்துக்கு அவன் பயப்படல. பார்வோன் எப்படிப்பட்டவன் தெரியும்? பார்வோன் சாதாரணமான அல்ல. அத பார்வோன் அப்படிங்கிற பேர் அந்த எகிப்தியருடைய ராஜாக்களுக்கெல்லாம் கொடுக்கப்படுகிறது. அவர்களுக்கு காமனான ஒரு ராஜா அப்படிங்கிற மாதிரி பார்வோன் அப்படிங்கிற பேர் எகிப்தியருடைய அந்த ராஜாக்களுக்கெல்லாம். அப்ப பாருங்க, அங்கே ஒரு காரியம் நடக்கிறது. அவன் எகிப்தியரை கொன்று போடுகிறான். அடுத்தது 2 இஸ்ரவேலர்களுக்குள்ள சண்டை வருகிறது. அப்ப அந்த இஸ்ரவேலை கொன்று போடும் போது பிரச்சனை வருது. அப்ப உன்னை தலைவனாக ஏற்படுத்தினது யார் என்று சொல்லி சண்டை வருகிறது. அங்கே அவன் போக வேண்டிய சூழ்நிலை. ஆனா மறுபடியும் எப்ப தெரியுமா கூப்பிடுறாரு? அந்த 40 வருஷம் ஆடு மேய்ச்சிட்டு இருக்கிறான், சகல கலைகளிலும் தேர்ந்தவன், சகல ஞானம் உள்ளவன், அவன் நுகம் அவன் மேல் வைக்கப்படுகிறது. அழகா ராஜா மாதிரி வாழ்ந்தவன், அப்படியே சிம்மாசனத்தில் உட்கார்ந்து பித்தோம் ராமசேஸ் என்கிற பட்டணங்களை பார்வோனுக்காக கட்டினவன், நுகம் அவன் மேல் சுமத்தப்படுகிறது. மீதியான் தேசத்துக்கு ஓடி போகிறான். அழகா ஒரு குடும்பம் அவனுக்கு கிடைக்குது. ஆண்டவர் பாருங்க, அங்க ஒரு குடும்பத்தை வைக்கிறாரு. அழகா ஆண்டவர் நல்ல ஒரு குழந்தைகளை ஆண்டவர் கொடுக்கிறாரு. நல்ல ஒரு தேசத்தில் ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறாரு. ஆடு மேய்ச்சிட்டு இருக்கிறான். நல்ல அன்பான மாமனாரும் மருமகனும். ஒரு உதாரணம் சொல்லணும்னா மோசேயோட மாமனாரும் தான். அது வேற டாபிக், அதை குறித்து நம்ம நல்லா பேசலாம். ரொம்ப அழகாக இருக்கும் அந்த டாபிக். அப்போ பாருங்க, அந்த இடத்துல நல்ல மனைவி பிள்ளைகள் அந்த இடத்துல ஆண்டவர் சந்திக்கிறாரு. அந்த இடத்துல வரும்போது திக்குவாயா ஆயிடுச்சு. ஆடோட பேசி ஆடோட பாசை பேசி ஆடு கூடயே இருந்து திக்குவாயு மந்தனாவாயிருச்சு. இப்போ போய் கூப்பிடுறீங்களே, அப்போ கூப்பிட்டா பரவாயில்ல. இல்லை மோசே, இதுதான் கரெக்டான நேரம். இளம் பிராயத்திலே நுகத்தை சுமந்து கஷ்டப்பட்டு பட்சித்த வருஷங்களின் விளைவு நீ நினைச்சிட்ட மோசே. உன்னுடைய 40 வருஷம் வீணா போயிருச்சுன்னு நினைச்சிட்ட. உன்னுடைய பலனெல்லாம்
எல்லாம் வீணாக போயிருச்சுன்னு நினச்சிட்டேன். இத்தனை கலைகளை கற்றுக்கொண்டு என்ன செய்கிறது, என்னுடைய இஸ்ரவேலை ரட்சிக்க முடியலன்னு நினச்சிட்டேன். நீ தான் வேணும் வா, நீ தான் வேணும் வா, நீ தான் செங்கடலை ரெண்டாக பிளப்ப, நீ தான் வேணும் வா, நீ தான் பெரிய அற்புதத்தை செய்வ, கண்மலையிலிருந்து தண்ணீர் மூலமாக தான் கொண்டு வர முடியும், கோல் உன் கையில் கொடுப்பேன், நீ தான் பயங்கரமான காரியங்களை செய்வ, தண்ணீர் ரத்தமாக மாறும், எகிப்தினுடைய தலைச்சன்களை அடித்து பலத்த கையோடு ஓங்கிய புயத்தோடு என் சமூகம் முன்னாடி வரணும், நீ தான் சொல்லுவ, உன்னுடைய அந்த ஆத்மா தான் வேண்டுதல் பண்ணும், ஜீவ புஸ்தகத்திலிருந்து கிறுக்கி போடும், நீ தான் சொல்லுவ, ஜனங்களுக்காக நீ தான் நிற்ப, மோசே நீ தான் வேணும், நீ தான் இந்த ஜனங்களுக்கு தலைவன், அவங்க உன்னை தள்ளலாம், நான் உன்னை அந்த நாணல் பெட்டிக்குள்ளே வரும்போதே பார்த்துட்டேன், நீ தான் வேணும். ஹல்லேலூயா. இன்றைக்கு நம்மை அப்படியே ஆண்டவர் பார்க்கிறார், நம்மை அப்படியே ஆண்டவர் பார்க்கிறார். ஒரு மோசேயை போல, ஒரு எஸ்தரை போல, ஆமாம், ஆண்டவர் தெபோராளை போல ஆண்டவர் தலைவர்களாய் நம்மை பார்க்கிறார். அவர் நம்மளை பார்க்குற விதம் வேற, நம்மளை பார்க்குற விதம் வேற, குடும்பம் நம்மளை பார்க்குற விதம் வேற. நீங்கள் அவர் பார்க்குற மாதிரி உங்களை பாருங்க, அப்பாவோட பார்வையில் உங்களை பாருங்க, அந்த அப்பாவோட கண்ணை நீங்கள் வச்சுக்கோங்க, அந்த ஆவியில் உங்களை நீங்கள் பாருங்க. இன்னும் நீங்கள் சிறு பிள்ளையாக இருக்கிறேன்னு சொல்லிட்டு இருந்தீங்கன்னா ரட்சிப்பு வேறொரு இடத்துல எழும்போம். எஸ்தரே நீ மௌனமாக இருந்தீன்னு சொன்னால் ரட்சிப்பு வேறொரு இடத்துலேருந்து எழும்போம். நீ எழும்ப வேண்டிய காலம் இதுதான். கரெக்டான நேரத்தில் அப்பா உன்னை கேட்ச் பண்ணிட்டாரு. யோனாவே நீ வழி மாறி போகாத, கரெக்டான நேரம் இதுதான். நினிவேக்கு நீ தான் போகணும், நீ தான் கரெக்டான ஆள், உன்னை தான் நான் தேர்ந்தெடுத்திருக்கிறேன். மோசே நீ தான் இஸ்ரவேல் ஜனங்களை ரட்சிப்பா, உன்னை தான் தேர்ந்தெடுத்திருக்கிறேன். எஸ்தரே நீ தான் அந்த ஜனங்களுக்காக உபவாசம் பண்ணுவேன். வேற யாரும் ஸ்தானத்தில் நிற்க முடியாது, வசதியெல்லாம் நிற்க முடியாது. அதனால தான் பிளான் போட்டு ஸ்கெட்ச் போட்டு நான் அவளை தூக்குனேன். நீ அங்கே வர்றதுக்காக தான் இந்த காரியங்கள் நடந்தது. உனக்காக நான் எந்த எல்லை வரைக்கும் போவேன், எகிப்தியருடைய தலைச்சன்களை நான் சங்கரிப்பேன், வஸ்தியை நான் தள்ளுவேன், நேபுகாத்நேச்சாருக்கு நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு சொன்னால் மிருகங்களுடைய இருதயத்தை கொடுப்பேன். அவள் அறிஞ்சு கொள்ளணும், ஆண்டவர் பெரிய பலத்த காரியங்களை செய்கிற தேவன். ஹல்லேலூயா. மோசேவை அழகாக நடத்தி கொண்டு வருகிறார். அந்த நுகத்தை சுமக்கும் போது கஷ்டமாக தான் இருந்துச்சு, நுகத்தை சுமக்கும் போது வேதனையாக தான் இருந்துச்சு, ரொம்ப பாரமாக தான் இருந்துச்சு, எல்லாமே போயிருச்சு. அப்படியே ஆடு மேயும் போது அவனுடைய கற்பனை அப்படியே எகிப்தை நோக்கி போயிருக்கும். நான் எப்படி பித்தோம் ராமசேம்ஸ் எல்லாம் கட்டினேன், நான் எப்படி இருந்தேன்ல, நான் எந்த மாதிரி இருந்தேன்ல, நான் அரண்மனைக்குள்ளே எப்படி இருந்தேன்ல, அப்படியே கொஞ்சம் கற்பனை போயிருக்கும். மனுஷன் தனிமையாக இருக்கும்போது சில கற்பனைகள் ஓடும். ஆனால் எல்லாமே முடிஞ்சிருச்சுன்னு நினைக்கும் போது அவ்வளவுதான், அது ஒரு காலம், அது ஒரு சம்பவம் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கும்போது கரெக்டான நேரத்தில் கேட்ச் பண்ணுறாரு. முட்செடி பற்றி எரிகிறது, அது பற்றி எரிந்தும் அது வெந்து போகலை. நான் கிட்ட போய் இந்த அற்புத காட்சியை பார்ப்பேன். மோசே நீ நிற்கிற இடம் பரிசுத்த பூமி, உன் காலில் இருக்கிற பாதரட்சியை கழற்றி போடு. ரிஷபரவா. ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவர் அங்கே மோசையோடு பேசுகிறார், அங்கே இடைப்படுகிறார். ஹல்லேலூயா. முட்செடி நடுவே தோன்றி நீரே மோசேயை அழைத்து பேசினீரே, முட்செடி நடுவே தோன்றி நீரே மோசேயை அழைத்து பேசினீரே, எகிப்து தேசத்துக்கு கூட்டி சென்றீரே, எகிப்து தேசத்துக்கு கூட்டி சென்றீரே, எங்களை நிரப்பி பயன்படுத்தும், எங்களை நிரப்பி பயன்படுத்தும், அக்கினி நெருப்பாய் இறங்கி வரும், அபிஷேகம் தந்து வழி நடத்தும், அக்கினி நெருப்பாய் இறங்கி வரும், அபிஷேகம் தந்து வழி நடத்தும். ஹல்லேலூயா. இந்த காலை வேளையில் நம்ம ஒவ்வொருவர் மேலே அந்த அபிஷேகம் இறங்குகிறது, அந்த அபிஷேகம் இறங்குகிறது. எந்த இடத்துல தரிசனத்தை இழந்தீங்க, எந்த இடத்துல தரிசனத்தை இழந்தீங்க, எந்த இடத்துல பச்சை புழு வெட்டுக்கிளி உங்களுடைய விளைவை பட்சித்தது, அது ரெட்டிப்பாக உங்கள் கையில் வரப்போகுது, அது ரெட்டிப்பாக உங்கள் கையில் வரப்போகுது. மறுபடியும் பெற்றுக்கொள்ளுங்க. நீங்கள் தான் உங்கள் குடும்பத்துக்கு, நீங்கள் தான் ஆசாரியன், உங்கள் குடும்பத்துக்கு நீங்கள் தான். நோவாவே நீ தான் உன் குடும்பத்தை காப்பாற்ற வேலையை உண்டு பண்ணணும். நீ தான் உன்னை கொண்டு தான் பேதுருவே, உன்னை கொண்டு தான் சபை கட்டப்படும். நீ தான் இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன். தரிசனங்கள் மறுபடியும் அனல் மூட்டி எழும்பப்படட்டும், தரிசனங்கள் மறுபடியும் அனல் மூட்டி எழும்பப்படட்டும், அந்த தரிசனம் மறுபடியும் ஓப்பன் ஆகட்டும். பட்சித்த வருஷங்களின் விளைவு மறுபடியும் பரிசுத்த ஆவியானவர் கரங்களிலே அழித்துக் கொண்டிருக்கிறார். பெற்றுக்கொள்ளுங்க. ரிஷபரவ ரிவலவ சவதுரிக்கன ரிக்கபரவா, ரிவலவ சவதுரிக்கன ரிக்கபரவா. ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவர் உங்க கரங்களை மறுபடியும் அந்த அசைன்மெண்ட்டை கொடுக்கிறார். வாங்கிக்கொள்ளுங்க, சைன் போட்டு வாங்கிக்கொள்ளுங்க. பரவாயில்ல, இத்தனை நாள் போனது போகட்டும். ஹல்லேலூயா. அதுக்கு பெற்றுக்கொள்ளுங்க. கர்த்தருடைய கரத்தில் அப்படியே வாங்கிக்கொள்ளுங்க. நீர் கொடுக்க அவைகள் வாங்கிக்கொள்ளும். சங்கீதம்
64:28 சொன்னது போல ஹalleluya உணவு மட்டுமல்ல, ஆகாரம் மட்டுமல்ல, அசைன்மெண்ட் கைகளிலே கொடுக்கப்படுகிறது. பெற்றுக்கொள்ளுங்க, பெற்றுக்கொள்ளுங்க. அந்த அசைன்மெண்ட்டை வாங்கிக் கொள்ளுங்க, அந்த ப்ராஜெக்ட் வாங்கிக் கொள்ளுங்க. உங்களை கொண்டு செய்ய வேண்டிய சில காரியங்கள் உண்டு. சும்மா இந்த உலகத்தில் அப்படியே சாப்பிட்டு தூங்கி படுத்து எந்திரிச்சு ஏதோ சர்ச்சுக்கு போயிட்டு ஒரு மெசேஜை கேட்டு வாழ்றதுக்காக உங்களை ஆண்டவர் அழைக்கல. நீங்க செய்யணும், களமிறங்கணும். அறுப்பு மிகுதி, வேலையாட்கள் கொஞ்சம் பேர். நீங்க இறங்கணும், களமிறங்கணும். உங்க வீட்டுக்கு நீங்க தான் ஆசாரியன். உங்களை நம்பி ஒரு பொறுப்பு இருக்குது. உங்களை நம்பி உங்க கரங்களில் ஒரு பொறுப்பு இருக்குது. எழும்பு சீயோனே எழும்பு, உன் வல்லமையை தரித்துக்கொள். பரிசுத்த நகரமாக எருசலேமே, உன் அலங்கார வஸ்திரங்களை உடுத்திக்கொள். விருத்த சேதனம் இல்லாத உன் அசுத்தனம் இனி உன்னிடத்துல வருவது இல்ல. இனி உன் வழியாய் கடந்து வருவது இல்ல. சத்துருவுக்கு நீ ஹalleluya அப்படியே குனிஞ்சு வாழக்கூடியவன் அல்ல. சத்துருவின் சேனையை கலங்கடிக்கிறவன். ஹalleluya கர்த்தரின் பட்டயம் கிதியோனின் பட்டயம் ரீபலவ சவதரி கடரிக்கவரவ. ஹalleluya பராக்கிரமசாலியே, கர்த்தர் உன்னோடு இருக்கிறார். நுகம் மலர்ந்து விழுகிறது, நுகங்கள் கலன்று விழுகிறது இயேசுவின் நாமத்தினாலே. ஹalleluya நுகங்களை முறித்து விட்டேன், கட்டுகளை அறுத்து விட்டேன். நுகங்களை முறித்து விட்டேன், கட்டுகளை அறுத்து விட்டேன். இனிமேல் நீ அடிமையாவதில்லை, எனக்கே ஊழியம் செய்திடுவாய், யாக்கோபே நீ வேரூன்றுவாய், பூத்து குலுங்கிடுவாய், காய்த்து கனி தருவாய். பூத்து குலுங்கிடுவாய், காய்த்து கனி தருவாய். இந்த பூமி எல்லாம் நிரப்பிடுவாய், என் மகனே நீ வேரூன்றுவாய், என் மகளே நீ வேரூன்றுவாய். அருமையான மகள் அல்லவோ, எனக்கு பிரியமான பிள்ளை அல்லவோ. அருமையான பிள்ளை நீங்க தான். உன்னை நான் இன்னும் நினைக்கின்றேன், உனக்காக என் இதயம் எங்குகின்றது. யாக்கோபே நீ வேரூன்றுவாய், பூத்து குலுங்கிடுவாய், காய்த்து கனி தருவாய். பூத்து குலுங்கிடுவாய், காய்த்து கனி தருவாய். இந்த பூமி எல்லாம் நிரப்பிடுவாய், என் மகனே நீ வேரூன்றுவாய், என் மகளே நீ வேரூன்றுவாய். அந்த ஊழியம் திரும்ப உங்க கைகளிலே நுகம் முறிந்து விழுகிறது. அந்த அசைன்மெண்ட் மறுபடியும் உங்க கரங்களை கொடுக்கப்படுகிறது. பட்சித்த வருஷங்களின் விளைவுக்கு சரியாய், துன்பத்தை கண்ட வருஷங்களுக்கு சரியாய் நீங்க எழும்ப போறீங்க. சத்துருவின் சேனைகளை கலங்கடிக்க போறீங்க. ஆமா, மீதியானருடைய அந்த பாளையத்திற்குள்ள ஒரு வார்கோதுமை அப்பம் அது அப்படியே உருண்டு வருகிறது. அந்த கூடாரம் முழுவதுமே அப்படியே விழுகிறது. ஹalleluya மீதியானுடைய பாளையத்தில் இருக்கிறவங்களுக்கு கலக்கம் உண்டாகிறது இயேசுவின் நாமத்தினாலே. ஹalleluya கர்த்தர் நல்லவர். அப்படியே இந்த வார்த்தைகளை ஒப்பு கொடுத்து, அப்படியே இந்த வார்த்தைகள் அப்படியே ஆம் என்றும் அப்படியே லிலி அமாங் த்ரான்ஸ் மினிஸ்ட்ரியில் இந்த காலை நேரத்தில் வந்து உங்கள் ஒவ்வொருவர் மேலேயும் உங்கள் ஊழியங்களை உங்கள் கரங்களிலே அப்படியே பலிக்க போகிறது. ஊழியம் இல்லாதவங்க புதிய ஊழியத்தை தொடங்க போறீங்க. ஒருவேளை நீங்க நினைக்கலாம் எனக்கு ஊழியமே இல்லைன்னு நீங்க நினைக்கலாம். உங்க குடும்பத்துக்கு நீங்க எழும்ப போறீங்க. உங்க முழங்கால்களை முடக்க போறீங்க. யாகேலே உன் கூடாரத்துல அப்படியே நீ உன்னுடைய முழங்கால்களை அப்படியே நீ முடக்கி சத்துருவை சிசராவை அப்படியே ஆணி அரைந்து நீ கொல்ல போற, சத்துருவை முடக்க போற. ஹalleluya ஊழியங்களை ஆண்டவர் கைகளிலே கொடுக்கிறார். தீர்க்க தரிசனமாக இந்த வார்த்தைகளை சொல்ற. புதிய ஊழியம் உங்க கரங்களே கொடுக்கப்பட போகிறது. புதிய ஊழியங்களை ஆண்டவர் தொடக்கம் பண்ண போகிறார். கர்த்தர் நல்லவர். அப்படியே இந்த வார்த்தைகளை ஒப்பு கொடுத்து நம்ம சகோதரன் ஜெபிப்பாங்க. ஹalleluya.